ஒண்டி யானைகிட்ட எந்த யானையும் அவ்வளோ சீக்கிரம் மோதிட முடியாது, மோசமான யானை. இப்போ இந்த யானைகளை வந்து பொதுவாக வீரப்பனார் பார்க்குறாருன்னு சொன்னால் என்ன செய்வார்னு சொன்னால், இங்கே ஒரு கூட்டம் நம்ம போயிட்டுருக்குறோம், ஒண்டி அங்கே நிற்கிது அப்படின்னா மோப்பம் முடிச்சிடுவார். உடனடியாக சேத்துக்குழி என்ன பண்ணுவார்னா, நம்மளை இங்கே நிற்க வச்சுக்கிட்டு அந்த யானையை திசை திருப்பதற்காக வேறு பக்கம் போய் நின்றுக்கிட்டு ஒன்று மரம் வெட்டுறது மாதிரி சத்தம் எழுப்புவார், இல்லைன்னா யானை பிளிருக்கிறது மாதிரி ஒரு சத்தம் போடுவார். இந்த யானை என்ன செய்யணும், யாரோ நிற்கிறான்னா அந்த பக்கம் திரும்பி ஓடும். அவர் கத்திட்டு 2 நிமிஷத்தில் பறந்துடுவார், எங்களோட வந்துடுவார். இப்போ பெரும்பாலும் நாங்கள் நடந்து போகிற போது அல்லது கடந்து போகிற போது என்ன நடக்கும்னா, எல்லார்கிட்டையும் கரும்பருந்து வச்சுருப்போம், துப்பாக்கிகளுக்கு, நாட்டு துப்பாக்கிகளுக்கான கரும்பு. அந்த துப்பாக்கி மருந்துகளினுடைய காற்றின் வாசத்தில் எந்த விலங்கும் கிட்டத்தில் வராது, பயந்து ஓடி போயிடும். சேத்துக்குழியார் போய இந்த மாதிரி சமிஞ்சை எழுப்பி விரட்டி விடுறதுக்காக போகும்போது அவரே தாக்கிறதுக்கு முற்பட்டுருச்சு. டப்புன்னு ஒரு சின்ன மரத்தில் ஏறிட்டார், கன நேரத்தில் வந்து நெத்தி பொட்டில் அடித்து காலி பண்ணி விட்டார், 303 துப்பாக்கியால்.